எல்லாருக்கும் என்னாச்சு எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஆக்சுவலி நிறையா சொல்லணுமா இருக்குது. ஆனால் உண்மையிலே ஃப்ரம் ஹார்ட் நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். லைக் எனக்கு வந்து இப்போலாம் ஒரு நல்ல கதை வந்து வரதுன்றது இப்போது நிறையாவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அது வந்து தேட்டரில் வந்து ஓட வைக்கிறதுங்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நிறைய இப்போ ஆஃப் லேட்டாக கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஆஹா இந்த படத்தை போய் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு வருத்தப்படுற மாதிரி நிறையா நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த படம் போயிடக்கூடாது. ஏன்னா இவங்க உண்மையிலே ஹார்ட் ஒர்க் போட்டாங்க. உண்மையாக சொல்லணும்னா நான் ஆக்சுவலி இன்றைக்கி தான் நான் உங்களோட படம் பார்த்தேன். நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நிஜமாக இவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு சீன் பார்க்கும்போதும் இவங்க எவ்வளோ அந்த சீன் பின்னாடி உழைச்சாங்கன்றதை நான் கண்ணுக்கு முன்னாடி இருந்து பார்த்தேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் த மியூசிக் டைரக்டர்லேருந்து ரிதன், யுவன், எவ்ரிபடி, டிஓபி சார், ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாருமே, அண்ட் நானுமே உழைச்சிருக்கேன். அண்ட் அந்த 2 வாயிலா ஜீவன் அவங்களும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டோன்றது எனக்கு இப்போ படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளீஸ் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். இந்த மாதிரி நல்ல கதைகள், பேஷனாக இருக்கிற நிறைய டீம் வரணும். நம்மளும் தமிழ்லேயும் நிறைய நல்ல படங்கள் நம்ம பண்ணணும், இயக்கணும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணும். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். ஜாக்கி நிஜமாக நல்லா வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக என்டர்டெயின் ஆவீங்க. ப்ளீஸ் எனக்காக போய் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். சென்சர் போர்டு படம் பார்த்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன சொல்லினா, படம் நல்லா இருக்குது, யூஏ 16+ தான் தர முடியும், பின்ன கட்டொന്നും சொல்லலை, ஒரு 2 to 3 சவுண்டு மட்டும்தான், டயலாகு தான் மியூட் பண்ண சொல்லியது. இல்லை ஆடு முட்டுறதுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லியது. அதெல்லாம் கிடச்சிருக்கு. அதெல்லாம் நான் இந்த பேப்பர் கையில் எடுத்த போதே நான் அங்கேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. எல்லா லீகல் ஃபார்மாலிட்டிஸில் ப்ரீ ப்ரொடக்ஷன், ஆஃப்டர் ப்ரொடக்ஷன் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி தான் சென்சர் போர்டுக்கு போயது. அது அவர் ஒன்றும் கேட்கல. சொல்றீங்க, பட் வில்லனை வந்து ரொம்ப கொடூரமா குடிகாரராகவும் பெண்களை துன்புறுத்த மாதிரி குழந்தைங்களை சித்திரவதை பண்ற மாதிரி கட்டுறீங்க. நீங்க வேற ஒரு மலையாளி டைரக்டர், இது கான்ட்ரோவர்சியாக நினைக்கிறீங்களா? இது கான்ட்ரவர்சிக்காக நான் பண்ணலை. நான் மதுரையில் 3 இயர்ஸாக இருந்தது. எனக்கு தமிழ்நாட்டில் நான் ட்ராவல் ஜாஸ்தி பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே இருக்குன்னா கொடூரமான ஆட்கார் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அது என்னோட நெக்ஸ்ட் மூவியில் தான் நான் போர்ட்ரேட் பண்ண போகுது. இதோட என்னென்னா இதோட ப்ரீக்கிலோ இருக்குது, சீக்கிலோ இருக்குது. கண்டிப்பாக அது அந்த டைமில் கொஞ்சம் கூடி பண்ணிடலாம். படம் சூப்பராக நல்லா இருக்கு. நீங்கள் வந்து மதுரை சைடுனாவே வந்து தமிழில் தான் பேரை வந்து எதிர்பார்ப்பாங்க. படத்துக்கு வந்து நீங்கள் அந்த ஜாக்கின்னு வச்சுருங்க, அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் அந்த படம் பேர் புரியுமா? ஓகே, என்னென்னா நான் கெடா சண்டே ஜாஸ்தி டைம் பார்த்துருக்கேன் மதுரையில். அங்கே ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, ஜாக்கி மக்களெல்லாம் இங்கே வாங்க, ஜோக்கி வாங்க தான் சொல்லுவோம் அனௌன்ஸ்மெண்ட்டு. அது கெடா கட்டாரிகளை தான் ஜோக்கின்னு கூப்பிட்டுட்டு இருக்கும். அது ரொம்ப மைண்டில் ஓடிட்டே இருந்தது. பின்ன ஜோக்கின்னு சொல்லும்போது ஒரு யூனிவர்ஸ் நேமும் இருக்கும். அங்கே இருக்கிற வேர்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நேமாக. சார் அப்போ 2 கடை செலெக்ஷன் எப்படி பண்ணீங்க? அது நம்மளை எப்படி சண்டை போட, அதோட ஹிஸ்டரி எப்படி இருக்கும், அதை எப்படி ஒர்க் அவுட் ஆகும், அதுதான் திங்க் பண்ணி தான் சர்ச் பண்ணி தான் வாங்கியிருக்கு. அது எங்கே வாங்கினது சார்? மதுரையில் தான். கெடா சண்டே லீகல் தான். என்னன்னா அங்கே நான் இல்லை லீகல் இல்லை தான், பட் நடந்துட்டு இருக்கு. ஆமாம், பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அங்கே போலீஸ் ப்ரொடெக்ஷனில் தான் இந்த கெடா சண்டை நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு ஒரு சண்டை நடக்கணும்னா அதுக்கு அட்வான்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவர் பெர்மிஷன் வாங்கி அந்த பெர்மிஷன் வச்சு வித் போலீஸ் ப்ரொடெக்ஷனில் தான் இந்த கெடா சண்டை நடந்துட்டு இருக்கு. அது இல்லீகல்னு தான் எனக்கு தெரியாது, லீகல் தான் எல்லாருக்கும். அது ஆக்சுவலி ஜல்லிக்கட்டு ரொம்ப பெரிய வீர விளையாட்டு. நானும் சின்னதாக எடுத்து அதுவும் ரொம்ப பெரிய வீர விளையாட்டு. இந்த கெடா சண்டை வீர விளையாட்டான களத்துக்குள்ளே போயால் தான் தெரியும். கெடாவை கூட்டிகிட்டு அவ்வளோ அது டென்ஷனும் ரிஸ்க்கும் இருக்குன்னா விளையாட்டு தான். பட் அதை கரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நமக்கு அது தெரியும். அது வெளியில் அவ்வளோ வரலை ஆக்சுவலி. அதுதான் நமக்கு ஒரு இது இருக்குது. ஓகே, சினிமா தானே சார், கண்டிப்பாக கற்பனை தானே. அப்படியே இதனால ஒன்று கேட்டு போயிட மாட்டாங்க. ஆமாம், திருந்தி கிளைமேக்ஸ் பார்த்தீங்களா? நீங்கள் கிளைமேக்ஸ் பார்த்தீங்களா? திருந்தி தானே போகிறாரு. அப்படிலாம் கிடையாது சார். ஆமாம்.
வில்லன் நல்லவங்க ஒரு லிமிட்ல தான் இருப்பான். ஆமா. ராஜா சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஆமா. ஒரு பிச்சைக்காரனும் ராஜாவும் சண்டை பண்ணி போடுற அப்ப கல்ச்சர்னு சொல்லாது. இல்லை நான் கல்ச்சர் நீங்க ஒரு விஷயம் நல்லா பண்ணிருக்கீங்க, அதான் பாராட்டுறேன். கல்ச்சர் இது கெடா வெட்டு மாதிரி கல்ச்சரை சொல்றோம்னா இவன் குழந்தை காதை இருக்கிறதெல்லாம் கல்ச்சர் சார் அது கதையில வர்றது, அது கல்ச்சர் கிடையாது. இல்ல சார், மதுரை ரவுடிசம் கூட நீங்க சொல்ற கேரக்டர்ஸ்னா என்ன அர்த்தமோ ஒரு கெடா சண்டைங்கிறது விளையாட்டு, அதுல மனுஷன் எப்படி பிஹேவ் பண்றாங்கிறது தான் கல்ச்சர். ஆமா. கெடா சண்டைங்கிறது போட்டி தான். அப்ப கல்ச்சர்னு சொல்லும்போது இவங்களோட கேரக்டரைசேஷன்லாம் இல்ல கேரக்டரைசேஷன் கல்ச்சர்ல வராது, போட்டி தான். சில இடத்துல இந்த மாதிரி நடக்குதுங்க, சில இடத்துல அந்த லெவல்ல இல்லைன்னா இருந்தாலும் சில இடத்துல ரஹான் படம் பார்க்கலாம், கிரிக்கெட் படம் பார்க்கலாம், இல்லைன்னா இருந்தாலும் ஒரு தரத்தோட வில்லனா இருக்கும். ரொம்ப சில்லியா பொம்பளை பிறக்கிறது, காதா இருக்கிறது இல்ல பார்வை அவர் பார்வை அந்த மாதிரி இருக்கு. இல்ல வில்லன்னா இந்த மீட்டர்ல தான் இருக்கணும், இதுதான் இருக்கணும்ன்றது கவர்மெண்ட்ல ஜிஓவே போடல. அப்ப கல்ச்சர்னு சொல்லாது. இல்ல கல்ச்சர் இல்ல கரெக்ட், அது நீங்க சொல்றது கரெக்ட். இல்ல அது கல்ச்சர்னு சொல்லல, கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா நீங்க சொல்றது இல்ல கல்ச்சர் கிடையாது. இல்ல அது கல்ச்சர் கிடையாது. இல்ல அது கரெக்ட், அது ஒத்துக்கிறோம், அது ஒத்துக்கிறோம். ஓகே 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 சொல்லல சார், சொல்லல அவ்வளவுதான், சொல்லல அவ்வளவுதான். ஓகே ஒரு நிமிஷம். ஆமா. அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? எடுத்து வச்சிருக்கீங்களா சீன்லாம்? இல்லை எடுத்து வைக்கல, எழுதி வச்சிருக்கு. அப்புறம் முக்கியமா ஹீரோ ஹீரோயின் கூட சண்டே போட்டு எல்லாம் சரி பண்ணீங்க, ஹீரோயினை விட்டுட்டீங்களா? ஒரு கல்யாணம் இதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்ல அடுத்த பாட்டு சார், அடுத்த பாட்டுல இருக்கு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ.